ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுங்க. இந்தியனான நாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். இது நம்மளுடைய கடமை. இன்றைக்கி வந்து லீவுன்றனால நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் லீவில் இருக்கனால சிக்கன் கறி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஆனால் ஸ்பெஷலாக வந்துட்டு மங்களூர் சிக்கன் கறி வந்து செய்திருக்கேன். எப்பயுமே வழக்கமாக செய்கிறது வேணாமா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க பசங்க. அதனால் இதை பாருங்கள், சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஒரு தேங்காவை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். 10-15 பூண்டு பல், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். தேங்காவையும் நம்ம பால் எடுத்துருவோம். 2 விதமான பால் எடுக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகா வந்து நான் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திட்டமாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி கூட எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் இதை பாருங்கள், அந்த 3 வெங்காயத்தையும் நான் உரித்து நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நம்ம இன்றைக்கி 2 விதமான பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா திக்கு பால் தனியாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து அடுத்தது வந்து 2வது பால் கிடைக்கும் இல்லையா, தண்ணி பால், ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கறிக்கு இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம செய்திருக்கோம். ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானோன்னா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி கூட நீங்கள் வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, ஸ்பைஸியாக வேணுன்றனால நான் வந்து வரமிளகா எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா 3 ஸ்பூன் கோபுரமாக வந்து எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். அந்த ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த எண்ணெயிலே வந்து வறுத்து எடுக்கணும். இது வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரையாக வறுக்கிறது ஒரு மெத்தடு, இந்த மாதிரி ஆயிலில் விட்டு வறுக்கிறது இந்த மெத்தடு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடு. இதை அப்படியே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதே எண்ணெயில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய வெங்காயமே, அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. இதை பாருங்கள், பூண்டு பல் சொன்னல, 10-15 பூண்டு பல்ல உரிச்சது, அதையுமே போட்டு வதக்குங்க. நம்ம இன்றைக்கி வந்து இதில் வந்து தக்காளி பழமே சேர்த்துக்கல. தக்காளி பழம் இல்லாமல் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதை திருவி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையுமே இதில் போட்டு நல்லா வதக்கிங்க. பூண்டு, வெங்காயம், தேங்காய், இந்த 3த்தையும் வந்து தனியாக நம்ம வதக்கி வச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கணுன்னா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். ஏற்கனவே வந்து நம்ம தனியா, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா. திரும்ப அதே வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, 1 கிலோ சிக்கனு, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடானோன்னே அதில் அப்படியே போட்டு வதக்கி விட வேண்டியது. அந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பெரிய லெக் பீஸ் இருக்குது பாருங்கள், 2 பீஸ் இருக்குது, அதை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாம் அடிக்காமல் இருக்கும். இந்த பாருங்கள், அந்த எண்ணெயில் நெய்லேயும் அது நல்லா வதங்கட்டும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆறுன அந்த காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, ஜீரகத்தை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தேங்காய், அந்த மசாலாவையுமே போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மழை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய குழம்புக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தகன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே இந்த பக்கம் சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான, அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்களேன். இந்த உப்பு சிக்கனில் ஏறி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இதை பாருங்கள், ஒரு ஜூஸியாக கிடைக்கும். அந்த தண்ணியுமே அந்த இதுலேருந்து வரும். மூடி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், அப்படியே தண்ணி விடுது பாருங்கள். அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வருது பாருங்கள். சிக்கனும் அப்படியே நல்லா வந்து வதங்கியிருக்கு பாருங்கள். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பீசஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த இன்னொரு வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் பாதி வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம போட்டு வதக்கிக்கலாம். மீதி பாதி வெங்காயம் வச்சுருக்கேன், அது வந்து நம்ம தாளித்து கட்டுவோம் நம்ம லாஸ்ட்டில். அதுக்காக தான் இந்த பாதி வெங்காயம் மட்டும் இப்போ போட்டு வதக்கிக்கலாம். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் தூள் வந்து போட்டுக்கிறேன் நான். இதை பாருங்கள், நல்லா வதக்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப காரம்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த நார்மல் வரமிளகாக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீர் தூளே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆவதாக எடுத்த பால், ஃபஸ்ட்டு எடுத்த பால் எடுக்கக்கூடாது. இப்போது 2ஆவதாக கொஞ்சம் தண்ணி பால் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த பாலை வந்து தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அப்படியே ஊற்றி கிளறி விடுங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றுறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அந்த கறி வேகணும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா தள்ளன்னு கொதித்து நல்லா சூப்பராக வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும். எடுத்து பார்ப்போம் பாருங்கள், சாஃப்டாக ஆகிடுச்சு சிக்கனு. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம இன்னொரு பால் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2ஆவது பால் ஊற்றணும். இப்போ வந்து நம்ம முதல்ல இந்த திக்கு பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றுங்க அப்படியே. இதுதான் வந்து இந்த குழம்புக்கு வந்து இந்த டேஸ்ட்டை கொடுக்குறது இதுதான்.
இதை அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான், சின்ன சைஸ் தான். அந்த எலுமிச்சம்பழம் சாறை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. அதை அப்படியே நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள், லெமனை. இந்த நம்ம வந்து தக்காளி பழம் போடாதனால இந்த லெமனோட டேஸ்ட் தான் வந்து நமக்கு அந்த லைட்டாக வந்து அந்த புளிப்பு சுவையை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் வந்து ஊற்றுறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. பாருங்கள் கொதிக்குது பாருங்கள், நல்லா கம்மன்னு. இது அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. இப்போ நம்ம வந்து லெமன் சாறு வந்து ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வந்து ஒரு சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இதை வந்து நம்ம ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம கொதிக்க விட வேண்டியது தான். நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த மீதி பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம தாளித்து நம்ம கொட்ட போகிறோம். ஒரு வானல் வச்சுக்கோங்க, ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி கொடுக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமாக நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயமும் அந்த கரம் மசாலாவும் நல்லா வந்து வதங்கட்டும். அப்படியே கமன்னு அப்படியே வீடே உங்களுக்கு வாசனை வரும் பாருங்கள். அந்த எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்து அப்படியே வாசனையாக இருக்குது பாருங்கள். இது நல்லா பொன்னிறமாக நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே இதை வந்து நம்ம குழம்புல எடுத்து கொட்ட வேண்டியதான். இந்த பாருங்கள், குழம்பை திறந்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயமும் கரம் மசாலா அதையும் சூப்பராக பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதை தூக்கி அப்படியே குழம்புல போடுங்க. போட்டுட்டு நம்ம கிளறாதீங்க, அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு அந்த குழம்பை வந்து மூடிடணும். 1 நிமிஷத்துக்கு அதை நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், மூடி போட்டுட்டேன். நான் எதுவுமே கிளறி கொடுக்கல. ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிளறி கொடுங்க. நல்லா கமன்னு நம்மளுடைய மேங்களூர் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 தடவை வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ஒரு தடவை அந்த தண்ணி பால், அதுக்கப்புறம் திக் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். தக்காளி பழம் இல்லாமே வந்து சிக்கன் கறி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது சூப்பராக ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடியாப்பம் சால்னாக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதே போட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.